ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீட்டில் அரைச்ச மருதாணி கையில் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. தசரா அப்போ ஊருக்கு போயிருந்தனால சரி ஊரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மருதாணி இலை எங்கேயா கிடைக்குமான்னு பார்த்தேன். ஆனால் ஊரில் வைக்க முடியல. அதனால இங்கே வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு மருதாணி வேணும்னு. மார்க்கெட்டில் மருதாணி இலை கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சா நல்லா செவக்கும்னு சொன்னாங்க. ஒரு கொட்டாப்பாக்கு, அதுக்கப்புறம் 4லேருந்து ஒரு 5 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, இதெல்லாம் போட்டு அரைச்சோன்னா நல்லா செவக்க வரும். கை மருதாணி நல்லா செவந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. அப்புறமா கொஞ்சம் புளி, இதெல்லாம் போட்டுட்டு மருதாணி இலையும் வச்சு அதோடு அரைச்சேன். இதில் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சா நம்மளால் கையில் வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் வச்சு, இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற மருதாணினாலே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் தான். இந்த மாதிரி ரவுண்டு தான் வைக்க முடியும். ஒன்று பெரிய ரவுண்டு வைக்கலாம், இல்லை சின்ன ரவுண்டு வைக்கலாம். ஸோ நான் நடுவில் பெரிய ரவுண்டு வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன ரவுண்டு வச்சுக்கிட்டேன். இது வைக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கை ஃபுல்லாக வச்சுட்டு நைட் கவரை என் கையில் என் ஹஸ்பண்ட் கட்டி விட்டுட்டாங்க. சும்மா வைக்கிறதுக்கே கை இவ்வளோ செவந்துருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது என் கை இந்த அளவுக்கு செவந்துருந்தது சூப்பராக. என்னதான் மெஹந்தி கோனில் சூப்பராக டிசைன்ஸ் நிறையா வச்சாலும் எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னல் மருதாணி சூப்பர் தான்.